அவர் எவ்வளவு பேரை வளர்த்து விட்டுருக்காரு. வளர்ந்து விட்டது பிறகு கிளாஸ் ஆயிருக்கும் அவர் கூட. வடிவேல் நீங்க எத்தனை பேரை வளர்த்து விட்டுருக்காரு, எவ்வளவு பேர் கூட நடிச்சவங்களா. அவர் போனா 10 பேர் 20 பேர் சம்பளம் வாங்கி நடிப்பாங்க, 10 பேர் 20 பேர் சம்பளம் நடிப்பாங்க. அப்படி ஏதாவது செஞ்சிருக்காரா சூரிய இதுவரை? இல்லை, அதாவது சினிமாவுக்கு கஷ்டப்படுற காலங்களில் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறப்ப உனக்கா எனக்காங்கிற ஒரு போட்டி இருக்கும். அப்போல்லாம் நண்பர்கள் தான். சாப்பாட்டு கஷ்டப்படுறப்போ சரி 2 பேர் எப்படி எல்லாம் ஒன்றா சாப்பிட்றோமோ அப்பெல்லாம் நண்பர்கள் தான். வாய்ப்பு ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட வாய்ப்பு கிடச்சி அடுத்த கட்டம் போகிறப்போ நீ படங்கள் வாய்ப்பு இல்லைனாலும் நீ அவங்க நண்பராவது மதிக்கணும்ல, அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ நான் சமீபத்தில் எடுத்த படத்துக்கு கூட ஒரு சின்ன ப்ரொமோஷனுக்காக கேட்டேன். எல்லாருமே பேசுகிறாங்க, இந்த ஃபர்ஸ்ட் லுக்காவது ரிலீஸ் பண்ணி கொடு, இல்லை டீசராவது ரிலீஸ் பண்ணி கொடு, இந்த மாதிரி நண்பன் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும்ல, அதை பண்ணி கொடுன்னு நான் கேட்குறப்போ மச்சா நான் பண்ணி கொடுத்தேன்னா வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாமே அடுத்த படம் பண்ணிட்டு இருக்காங்க மச்சா. அவன் பார் அவனுக்கு பண்ணுனா அப்போ எனக்கு பண்ணலையும் சொல்லிடுவாங்க பார்த்தியா. அதனால உன்னோட பேஜ்லாம் போட வேண்டாப்பா, என்னோட பேஜில் போட்டுக்கிற, நீ பேசி மட்டும் கொடு அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போடு, நான் ஃபோட்டோ வச்சு கீழே வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். அதையும் பண்ணல, வாய்ஸ் மெசேஜும் போடல, நானா பேசிக்கிட்டேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி சின்ன வளர்ந்து வரவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனாவது பண்ணி கொடுக்கலாம். இன்னைக்கு விஜய் சேதுபதி எத்தனை பேர் சின்ன அத்தனை பேருக்கு பண்ணி கொடுக்குறாரு. வளர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் முதல்ல கொண்டு அந்த குழந்தைங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து போட்டுருக்கிறாரு. எத்தனையோ பேர் வடநாட்டில் நீயும் நாடெல்லாம் ஒரே ரூம் மண்டாக இருந்தோம் பண்ணுறா, ஒரே கல்யாண மண்டபத்தில் வேலை பார்த்துருக்குறோம். எத்தனை பேர் வாய்ப்பு தேடி காலில் விழுந்துருக்குறோம். இன்னைக்கு அடுத்த கட்டம் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புக்கு ஒரு ப்ரொமோஷனாவது பண்ணி கொடுக்க வேண்டாமா? அதானுங்க ரொம்ப கஷ்டம். இப்போ அந்த படத்துக்கு நாங்களும் வந்தோம். ஆனா உங்க பொண்ணு கூட உங்க பொண்ணு ஒரு கதாநாயகி ஆயிட்டாங்க, அவங்க தான் ப்ரமோஷன் பண்ணாங்க. அவங்க தான் அந்த உங்க படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணாங்களா? ஏன் பண்ணல? ஏன் ஜம்ப் பண்ணா கதாநாயகி ஆயிட்டாங்க. அவங்க குழந்தை நட்சத்திரம் தான் பிரச்சனை கிடையாது, நாயகி ஆயிட்டாங்க, கண்டிப்பா பண்ணி ஆகணும்ல அப்பாவுக்கு. என்னோட படத்துக்கு உண்மையாலுமே டிஸ்கஷனுக்கே டைரக்ஷனே அவங்கதான். அவங்கள வச்சு தான் நான் ஒரு கதையவே முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுவேன். அவங்கள தாண்டி நான் மக்களாட்டத்துக்கு மொத்தமாக கொடுக்கவே மாட்டேன். அப்பா இது மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன் தங்கம், இது எப்படி இருக்குது, ஓகேவா, நல்லா இருக்குமாங்கிறப்போ எனக்கு நெளிவு சுழிவு கிழிவு எல்லாமே கற்றுக் கொடுக்கறது என் மக தான் எல்லா கதைக்கும். அதனால அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று எடுத்துகிட்டு முடிச்ச உடனேயே என் பொண்ணு தான் அன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சோன்னே பேசி கொடுத்தாங்களே.